வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்க்கறதுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஊரப்பாக்கத்துலேருந்து ஆதனூர் ரோடுங்க. எக்ஸாக்டாக ஆதனூர் வில்லேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியான சேல்ஸ் வந்து இது வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 1400 ஸ்கொயர் ஃபீட்டு கொஞ்சம் லேண்ட் ஏரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 8 ஷாப் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 1 பிஹெச்கேவில் 2 1 பிஹெச்கே இருக்குது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தா ஒரு மினிமம் ஒரு 50,000 ரெண்டல் இன்கம் வந்துட்டுருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 சைடு ரோடு இருக்கும். லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இடம் தான். அதாவது நமக்கு மெயின் 60 அடி ரோடு ஒரு பக்கத்தில் வருது நார்த்தில், ஈஸ்ட்டில் 24 அடி ரோடு, அந்த பக்கம் சவுத்தில் பார்த்திங்கன்னா 23 அடி ரோடு வந்துடுது. ஃபுல் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் 15 அடியில் ஆரம்பித்து சவுத் சைடில் 10 அடியில் போய் முடியும். ஸோ அகலம் வந்து சின்னதாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி யாருக்காவது வேணுன்றவங்களுக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் இது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 1.25 கோடி சொல்கிறாங்க ரேட்டு. ஸோ 1.25 கோடியில் நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டல் வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கிற இடங்க. ஸோ ஃப்யூச்சர்லேயும் பார்த்தோன்னா ரெண்டல் இன்கம் வந்து பார்த்தோன்னா அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிறதால நீங்கள் நம்பி டெஃபினட்டாக வாங்கலாம். பாருங்கள், நீங்கள் ஆதரவு சரௌண்டிங்கில் நீங்கள் நம்ம வீடு கட்டி வாடகை விடணும்னு நினச்சி வாங்குறவங்க பார்த்திங்கன்னா இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டல் வந்து வீடு கட்டி நம்ம கொடுக்கணுன்னாலும் கூட பார்த்திங்கன்னா இதை விட கம்மியாக தான் நமக்கு வந்து ரெண்டல் வரும். பட் இது ஆல்ரெடி பார்த்தோன்னா 50,000 கிட்ட வந்து வாடகை வந்துட்டுருக்கு. நம்ம பார்த்துருக்கிறது வந்து மெயின் ரோடு தான். ஸோ நம்ம ஊரப்பாக்கத்துலேருந்து ஆதரவு அப்படியே மன்னிவாக்கம் ரூபிலர் போயிடும். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும், ஸ்கெட்ச் வேணும்னா கால் பண்ணுங்கள். நன்றி.